ஸோ நிறைய இடத்துல எல்லாருமே வந்து ஃபீச்சர்ஸை சொல்லுவீங்க. உங்கள் ப்ராடக்ட்டில் ஃபீச்சர் ஏ இருக்குது, ஃபீச்சர் பி இருக்குது. என்றைக்குமே ஃபீச்சர்ஸை சொல்லவே கூடாது. என்றைக்குமே உங்களோட ஐடியாவை, உங்களோட ப்ராடக்ட் லைன் இருக்குல்ல, ஒரு நான் டெக்னிக்கல் பர்சன்ட்டை நீங்கள் சொல்லுங்கள். அவரால் அதை திரும்ப சொல்ல முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த ஒன் லைன் அபவுட் ஒரு ப்ராடக்ட்ன்றது டன். ரெவன்யூ அச்சீவ் பண்ணோம், கெத்தாக சொல்லுங்கள், பார்ட்டி பண்ணுங்கள். நாங்கள் வெஞ்சர் ஃபண்டிங் ரைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நீங்கள் உங்கள் கம்பெனியை வித்துட்டு வந்து பார்ட்டி பண்ணியிருக்கீங்க. அப்போ ஃபவுண்டர் சேல்ஸ் பண்ணலாம், நீங்கள் பிச் டெக்கில் வெறும் யான் தான் பேசியிருக்கீங்க, வெறும் கதை மட்டும் தான் சொல்லியிருக்கீங்க, ரியல் இன்சைட்டே கிடையாது. ஸோ இந்த இன்ஸ்டாவில் ரீல் போடுறவங்களாம் ஃபஸ்ட்டு ஒருத்தோடனே ஒரு ஹூக்கை வச்சு பயமுத்துவாங்கல்ல. ஸோ அதே இதுதான் எங்கேயும் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் அந்த ஹூக் அப்படின்றது வேணும். ஸோ அந்த ஹூக்கை வந்து எதை வச்சு சொல்லலாம் அப்படின்னா கேட்டகரி ப்ளஸ் கஸ்டமர் ப்ளஸ் வேல்யூ. ஸோ இந்த மூணு சேர்ந்து தான் என்றைக்குமே இதை உங்கள் பிஸ்னஸ் கூட ஒன் லைனே இப்படி தான் நீங்கள் டிஃபைன் பண்ணணும். ஒன் லைனில் இதை நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துருக்கோம். இந்த ஒன் லைனை டிஃபைன் பண்ணுறதுலே உங்களோட இதில் வந்து தெரிஞ்சிடும் ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைல் யார் அப்படின்றது இதில் தெரிஞ்சிடும். ஸோ அந்த கேட்டகரி யார் அப்படின்றது தெரியும். தென் வந்து அந்த கேட்டகரியில் இப்போ எக்ஸாம்பிள் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட்டா இல்லை ஃபின்டெக்கா அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ அந்த கஸ்டமர் எடுத்துகிட்டு வர்றப்போ உங்களால் ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைலை வந்து ப்ராப்பராக எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிள் உங்களோட கஸ்டமர் வந்து எம்ப்ளாயிஸ் வந்து 50 to 200. இந்த கஸ்டமரில் நீங்கள் ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைல் போடுறப்போ உங்களுக்கு வந்து பையர் பர்சனாக தெரியணும், யூசர் பர்சனாக தெரியணும். உங்கள் பொருளை யார் யூஸ் பண்ண போகிறா, உங்கள் பொருளை யார் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் பண்ண போகிறா. ஸோ நிறைய பேர் உங்கள் ப்ராடக்ட் விற்கிறதுக்கு லோ லெவல் எம்ப்ளாயிஸ்ட்டை போய் விற்றுட்டு இருப்பீங்க. ஸோ அங்கே உள்ள ஜூனியர் டெவலப்பரோ இல்லை அங்கே அந்த பர்ச்சேஸ்க்கு அந்த இதுவே கிடையாது. பட் ஆனால் அங்கே உள்ள ஜிஎம்ஓ இல்லை சிஇஓவோ இல்லை அந்த டெக் லீடோ அவங்க தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்கள தான் அதை டிஃபைன் பண்ணணும் நீங்கள் வந்து என்றைக்குமே கஸ்டமர் போடுறப்ப. ஸோ நிறைய இடத்துல எல்லாருமே வந்து ஃபீச்சர்ஸை சொல்லுவீங்க. உங்கள் ப்ராடக்ட்டில் ஃபீச்சர் ஏ இருக்குது, ஃபீச்சர் பி இருக்குது. என்றைக்குமே ஃபீச்சர்ஸை சொல்லவே கூடாது. ஏன்னா வென் யூ ஆர் பிச்சிங் டு சம்மன் இட்ஸ் நாட் அ சேல்ஸ் பிச் இல்லை. அவங்களுக்கு தான் சேல்ஸ் பண்ணுறப்ப தான் அவங்களுக்கு ஃபீச்சர்ஸ் தேவைப்படும். ஏன்னா காம்படிட்டர்ஸ் அந்த ஃபீச்சர் வச்சுருக்காங்க, இவங்கள்ட்ட அந்த ஃபீச்சர்ஸ் இல்லை அப்படின்னு. அப்போது எனக்குமே ஃபீச்சர்ஸை சொல்லக்கூடாது. ஃபீச்சர்ஸை சொல்கிறதுக்கு பதிலாக கஸ்டமரோட வேல்யூ அவுட்கம் என்ன இருக்குது, உங்கள் டூலை யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன எஃபிஷியன்சி வருது. இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளீட்டில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். வேறு டிஸ்பேச் அண்ட் பில்லிங் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஸ்மால் லாஜிஸ்டிக் ஃபர்ம்ஸ் ஃப்ளீட்ஸ் 10 to 100 ட்ரக்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பேச் அண்ட் பில்லிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்றது அவங்களோட கேட்டகரி வந்து தெரிஞ்சிருச்சு. அவங்களோட கஸ்டமர் யார் அப்படின்னா அந்த ஸ்மால் லாஜிஸ்டிக்ஸ் ஃப்ளீட்ஸ் வச்சுருக்கவங்க. தென் வந்து அந்த கஸ்டமரில் அதில் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 10 to 100 ட்ரக்ஸ் வச்சுருக்கவங்க தான் அவங்களோட கோர் கஸ்டமர் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ அஃபிஷியலாக அதுலேருந்து இந்த டிஸ்பேச் அண்ட் பில்லிங்கை வந்து வேறு போனால் ஆட்டோமேட் பண்ணுறது, ஸ்கேட்டர்டாக கிடக்கிற உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அங்கங்கன்னு கிடக்கிற இன்ஃபர்மேஷனை அதை வந்து நான் ஒரே பிளேஸில் கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்கிறத அந்த ஹூக்கை வந்து என்றைக்குமே சொல்ல தெரியணும். அது வந்து என்றைக்குமே உங்களோட ஐடியாவை, உங்களோட ப்ராடக்ட் லைன் இருக்குல்ல, ஒரு நான் டெக்னிக்கல் பர்சன்ட்டை நீங்கள் சொல்லுங்கள். நான் டெக்னிக்கல் பர்சன்ட்டை சொல்கிறப்போ அவரால் அதை திரும்ப சொல்ல முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்கள் ப்ராடக்ட் லைன் அந்த ஒன் லைன் அபவுட் ஒரு ப்ராடக்ட்ன்றது டன், இட்ஸ் ஓவர். என்றைக்குமே ஃபஸ்ட்டு யூ ஸ்டார்ட் வித் திஸ். தென் வந்து உள்ள போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹூக் வந்து ஒரு 10 seconds இதை முடிச்சிடணும். அதுக்கப்புறம் உள்ள போகிறப்ப ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளம் சொல்கிறப்போ என்றைக்குமே வந்து இது இல்லை, லைக் இந்த ப்ராப்ளத்தில் அட்ரஸ் பண்ணுறப்போ அந்த பெயினை சொல்லணும். ஸோ பெயின் வந்து எவ்வளோ பெருசுன்னு தெரியணும். அந்த பெயின் எப்படி தெரியும்னா டைம் இவ்வளோ கன்சியூம் ஆகுது, இல்லை இவ்வளோ லைக் எப்படி சொல்கிறது, இன்னும் டைம் கன்சியூம் ஆகும், இல்லை அப்படின்னா இவ்வளோ காஸ்ட் இதாகுது, இதனால் இது இவ்வளோ மேனுவலாக இவ்வளோ விஷயம் நடக்குது. இது ஆட்டோமேட் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட்ஸில் ஹெல்ப் பண்ணலாம். தென் வந்து ஒரு போலீஸ்காரன் நடுவில் தேக்கி அது எல்லாத்தையும் அதை எடுத்து அந்த இடத்துல வேலை செய்யலை அப்படின்னா அவங்களுக்கு அது ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளத்தில் ரியலாக ஃபேஸ் பண்ணுற அந்த ப்ராப்ளத்தை வந்து என்றைக்குமே சொல்லணும். அது காசா இல்லை டைமா அப்படின்றது. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 40 ட்ரக்ஸ் ரன் பண்ணுற ஃப்ளீட் ஓனர் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வாட்ஸ்அப்பில் கோஆர்டினேட் பண்ணிட்டு இருப்பார். அதை போட்டு எக்ஸலில் போட்டு அவங்க வந்து கோஆர்டினேட் பண்ணிட்டு இருப்பாங்க. நிறையா சாஸ் கம்பெனிக்கு பிக்கஸ்ட் காம்படிட்டர் வந்து எக்ஸல் தான். ஸோ அதுதான் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அதில் வந்து இதெல்லாமே ஸ்கேட்டர்டாக இருக்கிறனால ஸோ அவருக்கு வந்து இங்கேருந்து வாட்ஸ்அப்பில் இருந்து இப்போ எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப்பில் அன்னைக்கு இருக்கிற டேட்டாவை அன்னைக்கே அப்டேட் பண்ணால் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் பிஸ்னஸ் ஓனராக அந்த இது பண்ணுறதுக்கு நம்ம 1 week ஒன்ஸாக ரீகான்சிலேஷன் பார்ப்பாங்க. அப்போ அதை பண்ணுறப்போ நிறையா அது விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிறையா ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ப்ராப்ளத்தை இதுதான் ப்ராப்ளம் அப்படின்றத ஒரு ஸ்டோரியோட சொல்லி வித் டேட்டாவோட சொல்லணும். ஸோ அந்த ப்ராப்ளத்தை உங்கள் இதில் இது பண்ணிக்கோங்க. தென் வந்து இப்போ எதுக்கு அதை வந்து நீங்கள் இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஸோ ஒய் நவ் அப்படின்றது தான் இருக்குதுல்ல. ஏன் அது 5 வருஷத்துக்கு முன்னாடி யாரும் பண்ணலை, இதே 5 வருஷத்துக்கு அப்புறம் பண்ணலை,
அப்படின்றத அதுக்கான சப்போர்ட்டிங் ஃபேக்டர் என்ன. ஸோ இன்றைக்கி என்ன எல்லார் கையிலேயும் ஃபோன் இருக்குது, அதனால் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இது வாட்ஸ்அப்பில் ஸ்கேட்டர்டாக இருக்குது, கம்பெனி இன்ஃபர்மேஷன் யாருக்கு வேணால் வெளில போகலாம். ஸோ அப்போ அந்த உங்களோட கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன் யாருக்கோ டிரைவர் மூலியமாக இன்னொருத்தவங்களுக்கு போகிறதே வந்து ஒரு டேட்டா ப்ரைவசியில் ப்ராப்ளம் இருக்குது. அப்போது அந்த இதை வந்து அன்றைக்கி வந்து டெக்னாலஜிக்கல் ஃபேக்டர் உங்கள் பிஸ்னஸ்க்கு என்ன சப்போர்ட் பண்ணுது, அந்த இண்டஸ்ட்ரிக்கு என்ன சப்போர்ட் பண்ணுது அப்படின்றத வந்து ஹவ் டு இது பண்ணணும். தென் அந்த ஒய் நவ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து சொல்யூஷன். ஸோ இந்த சொல்யூஷனில் சொல்லப்போ ஃபீச்சர்ஸை சொல்லக்கூடாது. ஸோ நீங்கள் என்ன ப்ராப்ளமை சொன்னீங்களோ அந்த ப்ராப்ளத்துக்கு அந்த சொல்யூஷனை வந்து நீங்கள் என்றைக்குமே எடுத்துகிட்டு வரணும். ஸோ நான் எந்த ப்ராப்ளத்தை ஸ்பெசிஃபை பண்ணுறேன், ஒரு 40 ட்ரக்ஸ் வச்சுருக்கவங்க அவங்க வாட்ஸ்அப்பு இதுக்கப்புறம் ட்ரிப் முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸல் ஷீட்ஸில் வந்து ரீகான்சலேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து லைக் எப்படி சொல்கிறது, இதை வந்து டிரைவர்ஸ் வந்து அவங்க எல்லாருமே இங்கிலீஷ் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ உங்களோட இதில் வந்து அந்த லைக் எப்படி சொல்கிறது, ஒரு தமிழ் லாங்குவேஜ் ஆப் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸோ அந்தந்த ரேட்டுக்கு எகென்ஸ்டாக அதை இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணோம். தென் வந்து ஓனர் வந்து அந்தந்த ட்ரிப்பு முடிகிறப்போ ஸோ அந்த கஸ்டமருக்கு அது போகுது, அவங்களுக்கு அது அப்டேட் ஆகுது. அப்படின்றக்கிறப்போ இது வந்து மந்த் எண்டில் போயிட்டு ரீகான்சலேஷன் பண்ணுறது, இங்கே மந்த் எண்டில் ரீகான்சலேஷன், வீக்கெண்டில் ரீகான்சலேஷன் பண்ண வேண்டியது இப்போ இங்கே ஒரே நேரத்தில் நடக்குது. தென் வந்து இந்த மாதிரி வந்து சொல்யூஷன் சொல்லணும். அதுக்கப்புறம் இப்போ சொல்யூஷன் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் ட்ராக்ஷன். ஸோ எவ்வளோ கஸ்டமர்ஸ் வந்து இருக்காங்க, ஸோ எவ்வளோ பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதில் எவ்வளோ பைலட்டில் இருக்குது, ஸோ எவ்வளோ வந்து ஃப்ரீ பைலட்லேருந்து பெய்டு பைலட்டு கன்வெர்ட் ஆக போகுது. ஸோ இப்படின்ற அந்த ட்ராக்ஷன் இன்றைக்கி இது சொல்லணும். அது வந்து வேனிட்டி மெட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. $100,000 100,000 சைன்அப்ஸு, ஸோ இவ்வளோ டவுன்லோட்ஸு, இவ்வளோ லைக்கு அப்படின்றது மேட்ரு கிடையாது. ஸோ எவ்வளோ யூசர்ஸ் வந்து ஆக்சுவலாக யூஸ் பண்ணுறாங்க, அதில் ரிட்டன்ஷன் ரேட் எவ்வளோ இருக்குது, ஸோ இந்த மாதிரி கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட் எவ்வளோ, அது வந்து லைஃப் டைம் வேல்யூ எவ்வளோ. ஒன்ஸ் அவங்க சிஸ்டமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை விட்டு வெளில வரமாட்டாங்க. ஏன்னா அந்த டேட்டாவெல்லாம் திரும்ப வேறு பிளாட்ஃபார்ம் மைக்ரேட் பண்ணுறது கஷ்டம். அதான் என்னோட மோட். அந்த மைக்ரேஷன் காஸ்ட் அதிகமாக இருக்கும், அந்த மைக்ரேஷன் ப்ராசஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அதில் வந்து உங்களோட மோட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து ட்ராக்ஷன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் கடைசியில் வந்து நீங்கள் மார்க்கெட்டை சொல்லணும். மார்க்கெட் வந்து the current logistics market in India is expected to grow from $5 billion to $15 billion, the CAGR of 20% அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. So we are targeting the fleet owners like with 10 to 100 trucks. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இவ்வளோ இருக்குது, ஸோ இந்தியாவில் இவ்வளோ இருக்குது அப்ராக்ஸாக. இப்போ ஆவரேஜாக என்னோட டூல் அவங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா 1 lakh ஆவரேஜ் கான்ட்ராக்ட் வேல்யூ. அப்போ அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சாம் கிடச்சிரும். நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் சர்வ் பண்ணுறதுக்கான அந்த சாம் கிடச்சிரும். அப்போ அந்த நம்பரோட சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சேல்ஸோடது தெரியும். நீங்கள் வந்து யாருக்கு விற்க போகிறீங்க, என்ன ப்ரைஸ்க்கு விற்க போகிறீங்க அப்படின்றது கிளாரிட்டியாக கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து why we are building this. ஸோ I'm had experience in like ஒரு 1000+ ஃப்ளீட் ஹேண்டில் பண்ணுற கம்பெனியில் வந்து ஐ வாஸ் தி விபி ஆர் ஆப்ரேஷன் ஹெட்டு. ஸோ அங்கே இந்த ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணேன். பிகர் ப்ராப்ளத்துக்கு என்டர்பிரைஸ் ஷூட் இருக்குது. ஸோ சின்ன கம்பெனிஸ்க்கு வந்து எந்த ஒரு சாஃப்ட்வேர் எதுவுமே இல்லை. ஸோ அதை வந்து நான் இது பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக ஸோ டு கேப்சர் தட் சாமில் நான் ஒரு 5% கேப்சர் பண்ண போகிறேன். இப்போ சாம் ஒரு 30,000 கோடினா நான் அதில் வந்து ஒரு ஓவர் த பீரியட் ஆஃப் வந்து ஒரு 5 இயர்ஸில் நான் ஒரு 5% கேப்சர் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 1500 crores வரும்னா, ஸோ அந்த நம்பர்ஸ் ரியலிஸ்டிக்கான நம்பர். அது வந்து 1500 கூட இருக்க வேண்டாம். எக்ஸாம்பிள் ஒரு 2% கூட இருக்கலாம். ஒரு 600 crore நான் அச்சீவ் பண்ண போகிறேன். அப்போ அந்த இதை இது பண்ணுறதுக்கு எனக்கு வந்து இப்போதைக்கு ஃபஸ்ட் லெவலாக நான் ட்ராக்ஸ் இது பண்ணுறதுக்கு எனக்கு சீட் ரவுண்ட் ரைஸ் பண்ணுறேன். ஸோ $1 million வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வித் ப்ரீமனி வேல்யூவேஷன் ஆஃப் அப்படின்னு சொல்லணும். வேல்யூவேஷன் சொல்கிறதும் உங்களுக்கு லீட் இன்வெஸ்டர் கன்ஃபார்ம் பண்ண தான் அது சொல்லணும். ஸோ அப்போது இதில் வந்து என்னென்ன சொல்லணும் அப்படின்னா உங்கள் ஒன்லைன்லேயே உங்களுக்கு வந்து ஒரு இன்வெஸ்டருக்கு வந்து அந்த கிளாரிட்டி கிடச்சிரும். ஸோ வாட் யூ ஆர் ட்ரைங் டு பொசிஷன் அப்படின்றது, அந்த கஸ்டமர் யார், கேட்டகரி யார், அதுலேருந்து வேல்யூ என்ன வருதுன்னு தெரிஞ்சிரு. அப்புறம் தான் நீங்கள் ப்ராப்ளம்குள்ளே போகிறீங்க. ப்ராப்ளத்தில் போயிட்டு இன்றைக்கி ஏன் அந்த ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணணும் அப்படின்ற இன்சைட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சொல்யூஷனில் ரியல் வேல்யூவை பற்றி சொல்கிறீங்க. வேல்யூவை சொல்லிட்டு தான் நீங்கள் வந்து வாட் த சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ராக்ஷனுக்கு போகிறீங்க. ட்ராக்ஷன் முடிச்சுட்டு தான் ஃபைனலாக வந்து மார்க்கெட்டை. ஸோ மார்க்கெட்டுக்கு அப்புறம் தென் உங்கள் டீமை பற்றி சொல்கிறீங்க. ஃபைனலாக டீம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் யூஆர் சேயிங் யுவர் ஆஸ்க். ஸோ இந்த ஒரு ஹூக்கு ப்ராப்ளமை, இப்போ அந்த ப்ராப்ளத்தை ஏன் இது பண்ணணும், சொல்யூஷனு, அப்புறம் ட்ராக்ஷனு, தென் வந்து மார்க்கெட்டு, அப்புறம் டீம், அப்புறம் ஆஸ்க். ஸோ இது எல்லாத்தையும் ஒரு 2 line 1 line 2 line இப்படி ஒரு இது பண்ணி ஒரு சின்ன பேராகிராஃப் மாதிரி ஒரு 7 to 8 லைன்ஸில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு இன்வெஸ்டரை நீங்கள் மீட் பண்ணாலும் இந்த லேமன் லாங்குவேஜில் இருக்க இந்த ஸ்டோரியை சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு டக்குன்னு கிராஸ்ப் ஆயிரும். இந்த மாதிரி டூல் இருக்கா இல்லையா அப்படின்றது அவங்க சொல்லுவாங்க. இந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகுமா ஆகாதான்னு அவங்க சொல்லுவாங்க. அப்படி உண்மையிலேயே உங்கள்கிட்ட ப்ராடக்ட் ஃபவுண்டர் மார்க்கெட் ஃபிட் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ராக்ஷன் வச்சுருக்கீங்க, ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட்டும் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு. அப்போ டெஃபினெட்லி இன்வெஸ்ட்மெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல.
அப்போது இது வந்து என்றைக்குமே ஒரு வெஞ்சர் ஃபண்ட் எடுக்கிறப்போ நீங்களே யோசிக்கணும், ஒரு 5 இயர்ஸில் கேன் மை வெஞ்சர் பிகம் அ 1000 crore பிஸ்னஸ். அதுதான் ஒரு ரியாலிட்டி. ஸோ ஒரு ஸ்மால் பிஸ்னஸ், இப்போ எக்ஸாம்பிள் இந்த கஃபேலாம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் பிஸ்னஸ். ஸோ இதெல்லாம் வந்து வெஞ்சர் ஃபண்டுக்குள்ளே வராது. ஏன்னா இப்போ வந்து நான் அடுத்த ஒரு பிளேஸில் நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னா இதுக்கு நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போடணும், கேபெக்ஸ் போடணும், நான் ரெவன்யூ டபுள் பண்ணணும்னா காஸ்ட்டையும் டபுள் பண்ணி ஆகணும். ஆனால் ஸ்டார்ட் அப்புன்றது ரெவன்யூ டபுள் ஆகுறப்போ காஸ்ட் கம்மியாகணும். ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்டார்ட் அப்கானது. அப்போ வந்து அந்த சாமில் நான் 5 இயர்ஸில் ஒரு 1000 crore மார்க்கெட் என்னால் கேப்சர் பண்ணி மார்க்கெட் லீடரில் அந்த வின்னர் பொசிஷனால் டேக் பண்ண முடியுமா அப்படின்றது மட்டும்தான் வெஞ்சர் ஃபண்டிங் ரைஸ் பண்ணணும். ஸோ வெஞ்சர் ஃபண்டிங் ரைஸ் பண்ணுற முக்காசி பேர் வந்து ஸோ நானும் பிரவீன் இப்போ பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அது ஒரு மைல் ஸ்டோனாக பார்க்குறீங்க. ஸோ அது உண்மையிலே தேவையில்லை. ரெவன்யூ அச்சீவ் பண்ணோம் கெத்தாக சொல்லுங்கள், பார்ட்டி பண்ணுங்கள், ரெவன்யூ பண்ணியிருக்கோம், இந்த மந்த் வந்து நாங்கள் 5 crore ARR முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லுங்கள். அதை சொன்னீங்கன்னா தான் அதுதான் சக்ஸஸ் டீமுக்கு. நாங்கள் வெஞ்சர் ஃபண்டிங் ரைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நீங்கள் உங்கள் கம்பெனியை விற்றுட்டு வந்து பார்ட்டி பண்ணியிருக்கீங்க. ஏதாவது லேண்டு வீடை விற்றுட்டு வந்து பார்ட்டி. மோஸ்ட் காஸ்ட்லியஸ்ட் அசட் கிளாஸ் வந்து ஈக்விட்டி தான், மோஸ்ட் காஸ்ட்லியஸ்ட் அசட் கிளாஸ். ஸோ இப்போ டெப்ட் எடுத்துக்கோமே, டெப்ட் வந்து நம்ம பர்சனல் டெப்ட் எடுத்தால் 8 to 10% வந்து நிற்கும். NBFCயில் போனால் 16 to 24 வரை போகும். இங்கே டிஸ்கவுண்ட் ரேட்டுன்னு சொல்லிட்டு வேல்யூவேஷனில் வரும். அந்த டிஸ்கவுண்ட் ரேட் தான் வந்து இங்கே இன்வெஸ்டருக்கு வந்து நீங்கள் போடுவீங்க. அப்போ அங்கே 30% இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எவ்ரி இயர் 30% கொடுக்குறீங்க இன்வெஸ்டருக்கு. அதை வந்து IRR, XIRR இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் வரும். இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஒரு வருஷம் அந்த ஃபண்டு வந்து எவ்வளோ ரிட்டர்ன் வந்து இன்வெஸ்டர் கொடுத்துருக்கு. ஏன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இயர் 1ல் ஒரு 5 கோடி, இயர் 3ல் ஒரு 10 கோடி, இயர் 7ல் ஒரு 8 கோடி. ஸோ இந்த மாதிரி போடுவாங்க. அப்போ குமுலேட்டிவாக நான் 10வது வருஷத்தில் எக்ஸிட் எடுக்கிறப்ப எனக்கு எத்தனை % ரிட்டர்ன் கிடைக்குதுன்னு சொல்கிறது தான் அந்த IRR, இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஸோ அந்த இதுதான் வந்து நீங்கள் யூஆர் டைல்யூட்டிங் தட் மச். அப்போது அஸ் அ ஃபவுண்டராக லீன் டீமை வச்சு உங்களால் ஒரு ரெவன்யூ அச்சீவ் பண்ண முடிஞ்சு ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணி அதை லான்ச் பண்ணி அஸ் அ ஃபவுண்டராக, அஸ் அ சோலோ ஃபவுண்டராக இல்லை உங்கள் டீமை வச்சு உங்களால் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டை செல் பண்ண முடியுதான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டீமை ஹையர் பண்ணுங்கள். ஃபவுண்டர் ஃபஸ்ட்டு சேல்ஸை லீட் பண்ணல அப்படின்னா உங்களால் கோ டு மார்க்கெட் சேனலை ஃபிகர் அவுட் பண்ண முடியாது. அப்போ ஃபவுண்டர் சேல்ஸ் பண்ணலாம், நீங்கள் பிச் டெக்கில் வெறும் யான் தான் பேசியிருக்கீங்க, வெறும் கதை மட்டும் தான் சொல்லியிருக்கீங்க, ரியல் இன்சைட்டே கிடையாது. அப்போ ஒரு இன்வெஸ்டரை மீட் பண்ணுறப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லணும் அப்படின்னா நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் அதெல்லாம் ட்ராக்ஷன்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தட்ஸ் வாட் கிரெடிபிலிட்டி. அந்த இடத்துல உங்களுக்கு தெரியும், அந்த இன்வெஸ்டர்கிட்ட சொல்லி பேசுகிறப்போ நம்ம பிஸ்னஸ் வந்து செல்ஃப் செஷனாக க்ரோ ஆகுமா இல்லை வெஞ்சர் ஃபண்டட் உண்மையிலே நமக்கு வேணுமா அப்படின்னு தெரியும். வெஞ்சர் ஃபண்டட் எதுக்கு மெயினாக ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 18 months பீரியட், அந்த 1.5 வருஷத்தில் உங்களால் மார்க்கெட் வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கும். அப்போ அந்த மார்க்கெட்டில் காம்படிட் பண்ணுறது நீங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ணணும், போட்டி போட்டு ரைஸ் பண்ணணும். அதில் 1 or 2 கம்பெனி மட்டும்தான் சர்வே ஆகும். இல்லை அப்படின்னா டீப் டெக் கம்பெனிஸ்க்கு கேபெக்ஸ் ஹெவியாக, ஸோ R&Dயில் ஒர்க்கிங் ப்ரோட்டோடைப் பில்ட் பண்ணணும், அது காசு வந்து போடணும். ஸோ அதனால வந்து ஃபண்டிங் தேவைப்படும். இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வின்னராக இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டை வின் பண்ண முடியும். நான் வந்து வின்னர் பொசிஷனை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும், நான் வேற யாரையும் உள்ள வர விடக்கூடாது அப்படின்னு நான் டிசைட் பண்ணணும். அந்த 1 or 2 பொசிஷனில் மெயின்டைன் பண்ணுறதுக்காக நீங்கள் கேபிட்டல் ரைஸ் பண்ணுவீங்க. இப்போ லைக் எப்படி சொல்கிறது, ஏதோ ஒரு காம்படிட்டர் வந்துச்சு அப்படின்னா அவங்க ஒரு ஃபீச்சரில் எடுத்துகிட்டு வர்றாங்க அப்படின்னா நீங்கள் வெஞ்சர் ஃபண்ட் ரைஸ் பண்ணி ஒன்று அந்த கம்பெனி அக்வயர் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா லைக் அந்த ஃபீச்சரை நீங்கள் விட்டுட்டு அதை ஃபுல் டிஸ்கவுண்ட் ரேட்டில் கொடுத்துட்டு அந்த காம்படிட்டரை கில் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா they don't want some other new entrant to capture the market. So this is so now you have to prepare with the hook line. So one line about your product, then what the problem, then why you are building, why the problem is now persist, and what is the solution you are offering. Then go to the traction, then speak about market, then speak about your team, why you are fit, why you are building this as a founder, why I am doing this அப்படின்றத எடுத்துக்கோங்க. தென் வந்து ஃபைனலாக உங்களுக்கு எவ்வளோ காசு வேணும், எவ்வளோ மாதத்துக்கு அந்த காசை இது பண்ண போகிறீங்க, அந்த காசை வச்சு என்ன ரெவன்யூ அச்சீவ் பண்ண போகிறீங்க, ஸோ அந்த காசை வச்சு யாரை ஹையர் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்டு பிளான் வேணும். ஸோ இந்த பிளானுக்கு ஏற்றாப்புல ஸோ யூ ஹாவ் யுவர் அசைன்மெண்ட் நவ். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் ரைட் சம் 5 or 7 lines and let's start the mock competition.